டாக்டர், இப்போ கொலஸ்ட்ரால் டேப்லெட் வந்து யாரெல்லாம் எடுத்துக்கலாம்? கொலஸ்ட்ரால் டேப்லெட் வந்துட்டு ஏன் எடுக்கணும், யாரெல்லாம் எடுக்கணும், கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நம்ம பாடியில் வந்துட்டு குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு இருக்குது. குட் கொலஸ்ட்ரால்னால் ஹெச்டிஎல் லெவல், பேட் கொலஸ்ட்ரால்னால் எல்டிஎல். ஹெச்டிஎல் வந்து 40 above இருக்கணும், எல்டிஎல் வந்து 100க்கு பிலோ இருக்கணும். இப்போ இந்த பேட் கொலஸ்ட்ரால் வந்து ஜாஸ்தியாக இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, பிளட் வெசலில் ஒரு பிளாக்கை ஃபார்ம் ஆகிடும். அந்த பிளாக் என்னாகும், பிரேக் ஆகும்போது ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரியான பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புண்டு. அப்போது கொலஸ்ட்ரால் டேப்லெட் எடுக்கிறதுனால என்ன யூஸ்னா, கொலஸ்ட்ரால் டேப்லெட் என்ன பண்ணும், ஆல்ரெடி ஒரு பிளாக் ஃபார்ம் ஆகிருந்துச்சுன்னா அந்த பிளாக்கை வந்துட்டு பிரேக் ஆகாமல் பார்த்துக்கும், புதுசாக ஒரு பிளாக்கை ஃபார்ம் பண்ண விடாமல் பார்த்துக்கும். அதுக்காக தான் கொலஸ்ட்ரால் டேப்லெட்ஸ் கொடுக்குறது. ஸோ இப்போ இந்த கொலஸ்ட்ரால் டேப்லெட்ஸ் யாரெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, பிளட்டில் கொலஸ்ட்ரால் லெவல் ஜாஸ்தி இருக்கிறவங்க, இன்னொன்று அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ், அதாவது இரத்த சர்க்கரை அளவு ரொம்ப ஜாஸ்தியாகவே மெயின்டைன் ஆகுறது, இன்னொன்று ஹைப்பர் டென்ஷன், அதாவது ஹை பிபி, நெக்ஸ்ட் வந்து ஒபிசிட்டினா உடல் பருமன், முன்னாடியே வந்து ஹார்ட் அட்டாக் வந்தவங்க. ஸோ இந்த பர்சன்ஸ்லாம் வந்துட்டு கொலஸ்ட்ரால் டேப்லெட்ஸ் ரெகுலராக நம்ம எடுக்க சொல்லுவோம். சரி, ஓகே, இந்த கொலஸ்ட்ரால் டேப்லெட்டோடு சேர்ந்து வேறு ஏதாவது பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா, டயட் ஃபாலோ பண்ணணும். என்ன டயட், எதெல்லாம் எடுக்கணும், எதெல்லாம் கட் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. என்ன கட் பண்ணணும்னா, கண்டிப்பாக ஆயில் லெவல் கட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரைடு ஃபுட், அதாவது எண்ணெயில் வறுத்தது பொரிச்சது, இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஃப்ரைடு சிக்கன் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பேக்கரி ஐட்டம்ஸு, ஒரு பப்ஸு, கேக்கு அந்த ஐட்டம்ஸ், தென் ரெட் மீட் அதாவது மட்டன், இதையும் வந்துட்டு கட் பண்ணிக்கணும். அப்போ என்ன தான் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹை ஃபைபர் இருக்க ஃபுட் எடுக்கணும். ஹை ஃபைபர் எதில் இருக்குது, ஓட்ஸ் எடுக்கலாம், பீன்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள், கிரேப்ஸு, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் இந்த ஹை ஃபைபர் இருக்கிறதுனால அந்த பேட் கொலஸ்ட்ரால் பாடியில் அப்சார்ப் ஆகாமல் தடுக்கும். அதுக்கப்புறம் நட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மண்டு, வால்நட்ஸ், இதில் வந்து மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, இது வந்து ஹார்ட்டுக்கு நல்லது. அதுக்கப்புறம் கீரைன்னு பார்த்தீங்கன்னா பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, ஸோ இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணலாம். ஸோ டயட், எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் இந்த கொலஸ்ட்ரால் டேப்லெட்ஸ், இது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் இந்த கொலஸ்ட்ரால்னால் வர காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம்.